பிரைஸ் தி லார்ட். காட்ஸ் கிரேஸ் மிஷன் ஊழியத்தின் சார்பாக வழங்கும் கிருபையின் நேர நிகழ்ச்சிகள் மூலம் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இந்த கிருபையின் நேரம் நிகழ்ச்சிகள் மூலம் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் சற்று நேரம் இறைவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். இழந்து விடுதல் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இறைவனிடத்திலிருந்து பெறுகிறார்கள். ஏதாவது ஒரு வழியில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் வெகு வேகமாகவே இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம்? எதனால இழந்து போகிறோம்? அது எப்படி இழந்து போகிறோம் என்பதை குறித்து விவரிக்கிற ஒரு செய்தியாக இந்த செய்தி உங்களுக்கு காணப்படும். அருமையானவர்களே, மீண்டும் சொல்கிறேன், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒருவரும் தேவன் என்னை எந்த விதத்திலும் ஆசீர்வதிக்கவே இல்லை என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் நாம் ஜீவனோடு இருப்பதே அவருடைய ஆசீர்வாதம் தான். ஆகையால் அருமையானவர்களே, நாம் பெறுகின்ற ஆசீர்வாதங்களை ஏன் இழந்து விடுகிறோம், அதை எப்படி இழந்து விடுகிறோம் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே சற்று இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக, அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்தாத போது, அல்லது தவறுதலாக பயன்படுத்தும் பொழுது, அல்லது அருமையானவர்களே தேவனுக்கென்று உபயோகப்படுத்தி நாம் விட்டுவிடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன், சற்று கவனியுங்கள். மத்தேயு எழுதின புத்தகம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வசனம் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இங்கே இந்த பகுதியில் ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் கவனிக்க முடியும். ஒரு மனிதன் வெளிநாட்டுக்கு போகிறார். அவர் வெளிநாடு போவதற்கு முன்பாக அவர் தன்னத்தில் வேலை செய்கிற மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு அவருடைய தாளந்துகளை, அந்த நாட்களில் பணத்திற்கு தாளந்துகள் என்று சொல்வார்கள், ஆகையினாலே அவர்களுக்கு பணத்தை கொடுத்தான். அருமையானவர்களே, அது 3 பேரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு 5 தாளந்து, இன்னொருவனுக்கு 2 தாளந்து, இன்னொருவனுக்கு 1 தாளந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான இப்படி 3 பேரிடத்திலும் பணத்தை கொடுத்து விட்டு, இதை வெறுத்து நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் கடந்து போய்விட்டான். அருமையான நீண்ட நாட்கு பிறகு ஒரு நாள் அவன் மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வருகிறான். தன்னுடைய வேலைக்காரர்களை அழைக்கிறான். அருமையான இடத்தில் நான் கொடுத்த பணம் என்ன செய்தீர் என்று சொல்லி கேட்கிறான். அருமையானே, திரும்பி வந்து கேட்ட பொழுது அந்த 5 தாலந்தை பெற்றவன் சொல்லுகின்றான், ஐயா, நீங்கள் கொடுத்த 5 தாலந்தை வைத்து நான் மேற்கொண்டு 5 தாலந்தை சம்பாதித்து விட்டேன். நீங்கள் கொடுத்த 5 தாலந்திற்கு நன்றி, இந்தாங்கள் இந்த நீங்கள் கொடுத்த 5 தாலந்து திருப்பி கொடுக்கிறான். அடுத்த வேலைக்காரனை கூப்பிடுகிறான். உடனே 2 தாலந்தை பெற்றவன் வருகிறான். அவன் சொல்கிறான், ஐயா, நீங்கள் கொடுத்த 2 தாலந்தை வைத்து நான் மேற்கொண்டு 2 தாலந்தை சம்பாதித்திருக்கிறேன். இதோ நீங்கள் கொடுத்த 2 தாலந்து என்று சொல்லி அந்த 2 தாலந்தை அவன் என்ன செய்கிறான், திருப்பி கொடுக்கிறதை பார்க்க முடியும். 3வது வேலைக்காரனை அழைக்கிறான். 3வது வேலைக்காரன் வருகிறான். அருமையானவர்களே, அவன் சொல்றான், ஐயா, நீங்கள் கொடுத்த 1 தாலந்து இருந்தார்கள், நான் அதை நீங்கள் வந்தவுடனே கேட்பீர்களே என்று சொல்லி அதை நிலத்திலே புதைத்து வைத்து விட்டேன். அதை இப்போது நோண்டி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாங்கள் என்று சொல்லி அவன் கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசித்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 பேரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 3 பேரும் அருமையானவர்களே எஜமானத்திலிருந்து தாளந்தை பெற்றவர்கள். ஆனால் அருமையானவர்களே, 3 பேருடைய வாழ்க்கையிலும்
வித்தியாசமான விசேஷமான காரியங்களை பார்க்க முடியும். அருமையான 5 பெற்றவன் அவன் மேற்கொண்டு 5 சம்பாதிக்கிறதை பார்க்க முடியும். 2 பெற்றவன் மேற்கொண்டு 2 சம்பாதிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் 1 பெற்றவனோ ஒன்றுமே சம்பாதிக்காமல் அருமை அதை நிலத்தில் புதைத்து வைத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களில் எத்தனை பேர் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார்? 5 தாளந்திற்கு சமமாக ஏதோ ஒரு ஆசீர்வாதம், 2ற்கு சமமான ஒரு ஆசீர்வாதம், 1 தாளந்திற்கு சமமான ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒன்றை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். அது ஒருவேளை அருமையான பணமாக இருக்கலாம், ஒருவேளை அது வேலையாக இருக்கலாம், அல்லது அருமையான வீடாக இருக்கலாம், அல்லது வாகனமாக கொடுத்திருக்கலாம், அல்லது நல்ல ஒரு பொசிஷனில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கலாம், அருமையான ஒரு பிசினஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், அல்லது ஒருவேளை ஒரு ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். என்ன கொடுத்திருக்கிறாரோ அருமையில் என்ன கொடுத்திருந்தோம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? ஆனால் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததை வைத்து நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அருமையின் கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை நாம் உபயோகப்படுத்தாமல் அப்படியே வைத்து விடுகிறோமா? அதுவும் விசேஷமாக நான் சொல்லுவேன், கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி நீங்கள் நம்பினால் அதை கர்த்தருக்காக பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க கர்த்தருக்காக அதை பயன்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை பெருகும்படியாய் அவரை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நம்ம கர்த்தர் கொடுத்ததை அமைதியை விட்டுட்டோம்னா இருக்குது நம்ம இழந்து போயிடுவோம். அருமையானே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21 ஆகிய வசனங்களை கவனிப்பீர் என்று சொன்னால் அங்கே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அவனுடைய எஜமானனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகரிக்க வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்து நிலத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய அவனை நோக்கி, நல்லது உத்தமனும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, என் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் செருக்கிறவருமாய் கடினமுள்ள மனுஷனின் அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இந்த எஜமானை சற்று கவனித்து பாருங்கள். எஜமான் 5 தாளந்து வாங்கினவனை பாராட்டுகிறான், 2 தாளந்து வாங்கினவனையும் என்ன பாராட்டுகிறான்? நீங்கள் பெற்ற தாளந்தை வைத்து மேற்கொண்டு உழைத்து நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள். அதனால கொஞ்சத்தில் நீங்கள் எப்படி இருந்திருக்கிறீர்கள்? உண்மையாய் இருந்திருக்கிறீர்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடினால் அநேகத்திற்கு உங்களை எப்படி வைப்பேன்? நானே அதிகாரியாக வைப்பேன் என்று இந்த எஜமான் சொல்லுவதை பார்க்க முடியும். 5 தாளந்து வைத்திருந்தவனையும் 2 தாளந்து கொண்டு மேற்கொண்டு 2 சம்பாதித்தவனையும் அநேகத்திற்கு அதிகாரியாக இந்த எஜமான் மாற்றுகிறார். ஆனால் இந்த 1 தாளந்தை பெற்றவன் அருமையானவர்களே அப்படியே வைத்திருந்து அதை புதைத்து திரும்ப கொண்டு கொடுக்கிறான். காரணம் அவன் சொல்லுகிறான், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால இதை புதைத்து வைத்தேன் என்று சொல்கிறான். இன்றைக்கு அநேக இப்படிதான் நம்முடைய எஜமானாகிய தேவனை தப்பா புரிஞ்சுக்கிறோம். நம்மகிட்ட நிறைய கொடுக்கிறாரு, ஆனா அதை கொடுக்கறத நம்ம என்ன செய்யணும்னு சிலருக்கு தெரியல, சிலருக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. சிலர் அப்படியே கொண்டு போய் அதை அப்படியே அருமையில வைத்து விடுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் சரியாய் பயன்படுத்துகிறார்கள், ஆனால் சரியாய் பயன்படுத்துவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் முதலாவது பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 2வதாய் அதை கர்த்தருக்காக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 3வதாய் கர்த்தருக்கு சரியாய் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை பயன்படுத்தாவிட்டால் அருமையானே இழந்து போவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் பயன்படுத்தினபடினாலே அருமையானே அநேகத்திற்கு அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார், அநேகத்துக்கு அதிகாரி எஜமான் மாற்றினதை நாம் பார்க்க முடியும். நம்மை கூட தேவன் அப்படிதான், நம்முடைய எஜமான் கூட கவனித்துட்டு இருக்கிறார். நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? சரியா பயன்படுத்துகிறோமா?
ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்துறோமா என்பதை ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அருமையிலே நாம் சரியாய் அதை செய்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் அநேகத்திற்கு அதிகாரியாக நம்மை மாற்றுவார். அருமையானவர்களே, ஆனா தேவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாம அதை பயன்படுத்தாம நம்ம அப்படியே கொண்டு போய் அப்படியே விட்டுட்டு கண்டுக்கல கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அருமையானவர்களே, இந்த எஜமான் இவனை குறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவனுக்குள் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், எல்லாரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அருமையானவர்களே, உள்ளவனுக்குத்தான் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இல்லாதவனிடத்திலிருந்து அவன் மேற்கொண்டு சம்பாதிக்கலாம், இவன் இல்லாதவனை போலதான் எண்ணப்படுவான். இவன் தன்னை அதிகமாக்கி கொண்டவர்கள் 5 தாளந்து 2 தாளந்து, ஆனால் இவனோ அவருடைய இல்லாதவனுக்கு அவருடைய கணக்கு லிஸ்ட்ல வந்துருவான். அதனால இவன்கிட்ட இருக்கிற ஒண்ணு என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். அருமையிலே, உள்ளதை இவன் இழந்து போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான எஜமான் சொல்லுகிறார் அவனை குறித்து மேலும் நீங்கள் 26ஆம் வசனத்தை கவனித்தால் அவன் பொல்லாதவன் என்று சொல்லுகிறார். அருமையிலே, சோம்பலானவன் என்று சொல்லி அழைக்கதை நாம் பார்க்க முடியும். அவன் கனவீனப்படுத்தப்படுகிறான், பிரயோஜனமற்றவன் என்று எஜமான் அவரை குறித்து சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிற எஜமான் இவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ஏன் இவனுக்கு இந்த நிலைமை? தனக்கு கொடுக்கப்பட்டதை அவன் பயன்படுத்தல, அதை சரியாய் பயன்படுத்த மிஸ் பண்ணிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான் செய்ய விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் சரியாய் பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் அதை பயன்படுத்துங்கள், சரியாய் பயன்படுத்துங்கள், கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை அநேகத்திற்கு அதிகாரியாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. இல்லை என்றால் நாம் இதற்கு மாறாக செய்வோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கிறது நாம் என்ன செய்திருவோம்? இன்னைக்கு அதனால தான் நிறைய பேர் இருக்கிறதை இழந்துடுறாங்க. உள்ளதும் போச்சேன்னு சொல்றாங்க. ஏன் இருக்கிறதை இழந்துடும்? இதான் புரிஞ்சுக்கங்க, நீங்க சரியா பயன்படுத்தல என்பதை புரிந்து கொள்ளும். இரண்டாவது குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏன் இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கென்று நாம் கடினமாய் உழைக்காவிட்டால் அல்லது அதிகமாய் உழைக்காவிட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவனமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவனமை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். அதை இழந்து போகாமல் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கையில் இருக்கிறது. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? உழைக்கணும். எப்படி உழைக்கணும்? கடினமாய் உழைக்க வேண்டும், அதிகமாய் உழைக்க வேண்டும். அருமையானே, நீங்க எவ்வளவாய் உழைக்கிறீர்களோ அவ்வளவாய் இழந்து போகாமல் உங்களை காத்துக்கொள்வீர்கள். புரியுதா? நீங்க எவ்வளவு கடினமாய் உழைக்கிறீர்களோ அவ்வளவாய் உங்ககிட்ட இருக்கிறத நீங்க இழந்து போக மாட்டீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக வேதத்தில் லூக்கா எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12-26 முடிய உள்ள வசனங்களை முழு சம்பவம் அங்கே இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு சில வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பிரபுவாகிய ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டு திரும்பும்படி தூரதேசத்துக்கு போய் புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இங்கே முதல்ல நம்ம பார்த்த சம்பவம் இங்கே இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கே ஒரு எஜமான் என்ன செய்கிறார்? இவரும் கூட வெளிநாட்டுக்கு போக இருக்கிறார். போகுவதற்கு முன்பாக தன் வேலைக்கார 10 பேரை அழைக்கிறார். அவர்கிட்ட 10 பேர் வேலை செய்யறாங்க. 10 பேரை அழைக்கிறார். 10 பேர்கிட்ட இவர் ஒரே மாதிரி பணத்தை கொடுக்கிறார். எல்லார்கிட்டையும் 10,000 கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் 10 ராத்தல் கொடுக்கிறார். நீங்க இதை வைத்து வியாபாரம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லி கடந்து போனதை பார்க்க முடியும். அருமையானவர்களே, இந்த 10 பேரும் என்ன செய்கிறார்கள் என்பதை அருமையான உற்று கவனிப்பு என்றால் இங்க 3 பேரை விசேஷமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, முதலாவது ஆளை நீங்க கவனிச்சீங்கன்னா, அருமையானவர்களே, அவன் 10 தாளந்தை கொண்டு மேற்கொண்டு என்ன செய்தான் தெரியுமா? 10 ராத்தலை சம்பாதித்தான். 10,000 ரூபாய் வச்சு மேற்கொண்டு 10,000 ரூபாய் சம்பாதிச்சான். இன்னொருத்தன் அதே 10,000 ரூபாய் வச்சு மேற்கொண்டு ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிச்சான். அருமையால மூன்றாம் அவன் அந்த 10 ராத்தலை வச்சு ஒரு பணம் கூட சம்பாதிக்கல. 10,000 ரூபாய் வச்சு அப்படியே வச்சிருந்தான். எஜமான் ஒரு நாள் வந்தார், கேட்டார். அவங்கிட்ட அவன் சொல்லும் போது சொல்றான், அருமையானவர்களே, இதோ நான் 10 ராத்தல்
என்கிட்ட கொடுத்தீங்களா, இதை வச்சு நான் மேலும் 10 சம்பாதித்திருக்கேன்னு சொல்லி அந்த 10 அவர் கொடுத்து திருப்பி கொடுத்தான். இன்னொரு 10காரன் வந்தான், இதோ ஐயா நான் 5 சம்பாதிச்சிட்டேன், அதனால இந்தாங்க 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஆனா இன்னொரு 10 நான் ஒண்ணுமே சம்பாதிக்கல, சும்மா வச்சிருந்தேன், நானும் சொல்றேன், நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த எஜமான் என்ன செய்யறான், அருமையால இந்த 10 சும்மா வச்சிருந்தானே அவன்கிட்ட இருந்த வாங்கி யாருக்கு தெரியுமா கொடுத்தான். இப்ப 2 பேர் சம்பாதிச்சிருக்கிறது நம்ம பார்த்தோம். ஒருத்தன் 10 வச்சு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம், 10, இன்னொருத்தன் 10 வைத்து 5. ஆனா 10 சம்பாதிச்சானே அவனிடத்துல இந்த 3ஆம் இருந்து வாங்கி கொடுத்துட்டார். ஏன் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமை, இவன் உள்ளதை இழந்து போய் விட்டான். எதை இவன் இழந்து போய் விட்டான். இன்னொருவனுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உழைத்தான், ஆனால் அவனுக்கு இந்த 10 கொடுக்கப்படவில்லை. ஆனால் முதல்ல ஒருத்தன் 10 வச்சு 10 சம்பாதிச்சான அவன் தான் எஜமான். அந்த கடைசி கிட்ட இருக்கிற வாங்கி 10 எக்ஸ்ட்ரா இப்ப கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா? ஏங்க, அவன் கடினமாய் உழைத்தான். 10,000 ரூபாய் வச்சு மேற்கொண்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும். என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 5,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான்னா அவன் அதை விட கம்மியான ஒர்க் பண்ணியிருக்கிறான் இல்லையா? இப்போ ஒரு பொருளே வாங்கி அவன் கொண்டு போய் அதை விற்கிறான்னு வச்சுக்கணும். அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு வீட்டில் கேட்குறாங்க 4,000 ரூபாய்க்கு, சரி வேணாம். இன்னொரு வீட்டுக்கு போகிற 4,500. இன்னொரு வீட்டில் கேட்டாங்க 5,000 ரூபாய், சரி ஒருத்தனா அவன் என்ன பண்ணுறான், 2ஆம் அவன் கொடுத்துட்டு வந்துட்டான். ஆனால் இந்த முதல்ல இருந்தானே அவன் அதை 5,000 ரூபாய் கேட்டதில்ல, 6,000 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டான், 7,000 ரூபாய் கேட்டால் கொடுக்குற, 8,000 ரூபாய் கேட்டால் கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வீடா என்ன ஏறிட்டு இருக்க, எது வரைக்கும் ஏறுறான் அவன்? மேற்கொண்டு எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற வரைக்கும் ஏற ஒரு வீட்டில் போனான் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க அந்த பொருளை. அப்ப என்ன பண்ணிட்டான் அவன், இவன் பாதியிலேயே கடந்து போயிட்டான். 5,000 ரூபாய் கட்சா போகுதுன்னு. ஆனா இவன் 10,000 ரூபாய்க்கு 10 மேற்கொண்டு ஒரு 10 வீடு ஏறி இறங்கினான். அப்ப என்ன அர்த்தம்? இவன் அதை விட 2ஆம் அவனை விட 1ஆம் அவன் அதிகமாய் உழைத்திருக்கிறான், அல்லது கடினமாய் உழைத்திருக்கிறான். அதனால கடைசி கிட்ட வாங்கி அவன்கிட்ட கொடுக்கப்பட்டது. புரியுதா? நீங்க எவ்வளவு ஆர்டர் பண்ண அவ்வளவா இன்க்ரீஸ் ஆகும் உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்க எவ்வளவு அதிகமாய் உழைக்கிறீங்களோ, எவ்வளவு கடினமாய் உழைக்கிறீங்களோ, இதுதான் ஆண்டுடைய பலன். அதுதான் ஆண்டு சொன்னாரு, உள்ளவனிடத்தில் என்ன செய்யப்படுமா, உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்ல எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவனிடத்தில் மன்னிக்கணும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து ஏற்காம இல்ல. ஆனா அவன்கிட்ட எவ்வளவுதான் இருக்குது, இருக்கிறது கொஞ்சம், அதையும் பிடுங்கிட்டாரு. ஏன் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும்? ஏன் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும்? அவன் அதிகமாக உழைக்கிறான், அவன்கிட்ட கொஞ்சம் கொடுத்தா சும்மா இருக்க மாட்டான், அதை வச்சுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்றான். உங்கள்கிட்ட ஆண்டவர் எப்பொழுதுமே முழுசா கொடுக்க மாட்டார், கொஞ்சம் கொடுப்பார். என்னுடைய பிஷப் அவர் மனோடேல் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு நான் ஒரு சீட் மணி தான் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? சீட் மணினா என்ன? விதை பணம். பணம் வந்து விதை மாதிரி. உங்ககிட்ட ஒரு பெரிய மாமரத்தை தூக்கி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது காய்க்குமோ காய்க்காதோ தெரியும். ஆனா ஒரு மரம்ல பல மாமரத்தை உருவாக்க ஒரே ஒரு விதை கொடுத்தா போதும். நல்லா உழைக்கக்கூடிய ஒரு விதை என்ன பண்ணுவான், அதை நல்ல மண்ணில் போட்டு இல்ல பெரிய மரமாக்கி அதுல இருந்து நிறைய மாம்பழங்கள் எடுத்து அதை சாப்பிட மாட்டான். அதை என்ன பண்ணுவான், அந்த கொட்டைகளை திரும்பி இன்னொரு இடத்துல போட்டு என்ன ஆக்கிடுவான், ஒரு கொடுத்தது ஒரு விதை அவன் என்ன ஆக்கிடுவான், ஒரு பெரிய தோப்பியே உருவாக்கிடுவான். அப்போ அவன் சாதாரணமான கடின உழைப்பாளி, அவன் கடினமான உழைப்பாளி இல்ல. இதுதான் தேவன் விரும்புவார். தேவன் நம்முடைய ஷீட் மணி மாதிரி தான் கொடுப்பார். நம்முடைய ஆசீர்வாதம்லாம் கொஞ்சம் ஒரு விதை மாதிரி தான் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு நிறைய நேரங்களை. ஆனா நம்ம தான் என்ன செஞ்சோம், அதை புரிஞ்சுக்கிட்டு விதை எது, இந்த விதையை என்ன செய்யணும், நம்ம போடணும், உழைக்கணும், செயல்படணும் என்று சொல்லி செயல்பட்டு அருமையாக பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இழந்து போவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே. சரி, அடுத்தபடியாக ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம்? அருமையான ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷனை கர்த்தர் எந்த இடத்தில் வைக்கிறாரோ, அல்லது எந்த ஸ்தானத்தில் வைக்கிறாரோ, அல்லது எந்த பொசிஷன்ல வைக்கிறாரோ அந்த இடத்தை இருக்கணும். அந்த இடத்தை விட்டுட்டீங்க வேற இடத்துக்கு போகணும் நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அல்லது அந்த ஸ்தானத்தை, அந்த பொறுப்பை, அந்த நிலைப்பாட்டை என்ன செய்துருவோம், நம்ம இழந்து போகிறவர்களா இருப்போம். லூக்கா எழுதின புத்தகம் அருமையான 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு பிரயுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி
குற்றூராக விட்டு போனார்கள். இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் அருமையில் எங்கே இருக்க வேண்டிய மனிதன்? எருசலேமில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன். எருசலேம் பஞ்சம் வந்துடுச்சு. அருமையில் எருசலேம் என்று சொன்னால் சமாதானம் என்று பொருள். சமாதானமான இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு அவனுக்கு எங்க போயிட்டான்? எரிகோ. எரிகோ சபிக்கப்பட்ட இடம். அது அந்த சபிக்கப்பட்ட இடத்தை நோக்கி போகிறான். அருமையான கர்த்தர் அவனை எங்க வச்சிருந்தார் தெரியுமா? எருசலேம் இருக்கும்படி வைத்தார். ஆனா அவன் எரிகோ மேல ஆசைப்பட்டான். எரிகோ மேல ஆசைப்பட்டு போனானே, போக முடிஞ்சானா? இல்ல. என்னாச்சுமா? வழியில திருடர்கள் கையில் அகப்பட்டு கொண்டான். அவனை அடிச்சாங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அவன் பொருள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவனை அடிச்சு காயமாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் இவனுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க இருக்கும்படி வைக்கப்பட்டனோ அங்க இருந்திருந்தால், எருசலேமில் இருந்திருந்தால் இவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? இவனுடைய வசனத்தை இழந்து போயிருப்பானா? இவன்கிட்ட பொருளை இழந்து போயிருப்பானா? இழந்து போயிருக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். எங்க ஆண்டவர் வைக்கிறாரோ அங்க இருக்கிறது இல்ல. அவர்கள் இஷ்டத்திற்கு அங்க நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, இங்க பச்சையா இருக்கு, இங்க பசுமையா இருக்கு. நம்ம மனம் போன போக்குல நம்ம போக ஆரம்பிச்சிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது இல்லை. நம்ம எங்க கர்த்தர் வைக்கிறாரோ அங்க இருக்க கற்றுக்கொள்ளும். இல்ல, எங்க கர்த்தர் வைக்கிறாரோ அங்க இருக்க நாம கற்றுக்கொள்ளணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பீலேயாமை குறித்து நான் வேதத்துல நான் வாசிக்க முடியும். பீலேயாம் கர்த்தர் எங்க வச்சாரு? இஸ்ரவேல் தம்முடைய ஜனங்களோட வச்சான். எங்க போனா தெரியுமா? கர்த்தர் விரும்பாத பாலா கிட்ட போனான். பாலா கிட்ட போனது என்ன ஆச்சு தெரியுமா? தேவனுடைய அன்பை இழந்து போனாம் என்று சொல்லி அருமையானுடைய எண்ணாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். 34ஆம் வசனத்தில் பரிசுத்தத்தை இழந்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்படியே அவனை குறித்து நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்து போகிறான். பாலாக் அருமையானுடைய ராஜா தான். ஆனா அந்த ராஜாவை நம்பி இந்த பீலேயாம் என்ன பண்ணிட்டான்? தேவ சமாதானத்தை இழந்தான், தெய்வீக ஆசீர்வாதத்தை இழந்து போனான், தேவ ஜனங்களை இழந்து போனான், தெய்வ உறவை இழந்து போனான். சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் வைக்கிற இடத்துல இருக்கணுங்க. நமக்கு பார்க்கறதெல்லாம் ஆசை வரும். அந்த ஆசைக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பழமொழி, ஆசையே அழிவுக்கு காரணம், நம்ம இழந்து போவதற்கு காரணமா இருக்கும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை எங்க வைக்கிறாரு? எரிகோவில் வைத்த எரிகோவில் இரு, எருசலேம் அருமை உன்னை ராஜாவா வைத்த ராஜாவாக இரு. இல்ல ஒருவேளை காவற்காரனாக வைத்தானா நீ காவற்காரனாக இரு. காவற்காரனா வைத்திருப்போரு நீ ராஜாவா நீ ஆசைப்பட. ஆனா தேவனே உன்னை ராஜாவாக்குனது வேற விஷயம். ஆனா நீ ஆசைப்பட்டு அதுல குறுக்கு வழியில போக ஆரம்பித்தனா கர்த்தர் நம்மள காவற்காரனாக கூட இருக்க முடியாம நிலைமையை நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை உனக்கு வந்துடும். ஆகினால் அருமையானவர்களே, கர்த்தர் உன்னை எங்கே வைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கு அநேகர் அதை புரிந்து கொள்ளாமல் தங்கள் மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறார்கள். அருமையானே, அதனால எங்க இருக்கணுமோ அங்க இருங்க, எங்க வைக்கிறாரோ அங்க இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படி இன்னும் நிறைய காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இருக்காது. சிலர் தங்களுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய பெருமையினால் இழந்து போகிறார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடியும். லூசிபர் ஆண்டை எவ்வளவாய் ஆசீர்வதித்தார், ஆனால் தன் பெருமையினால் எல்லாவற்றையும் இழந்து அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சிலர் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அல்லது பொறுப்பை, சாணத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க, தவறாய் பயன்படுத்துகிறார்கள். தவறாய் பயன்படுத்தும் போது அநேகர் இழந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையிலே, வேதத்தில் எஸ்தர் புத்தகத்தில் ஆமானை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், ஆமான அந்த தேசத்து ராஜா என்ன பண்ணிருந்தார் தெரியுமா? அவனை தனக்கு அடுத்தபடியா வச்சிருந்தார். ஆனா அவன் அதை மிஸ்யூஸ் பண்ண, தவறுதலாக பயன்படுத்தினான். அவன் அருமையிலே எல்லாவற்றையும் மட்டுமல்ல, தன் ஜீவனை இழந்து போனான், தன் இனத்தை எல்லாம் இழந்து போனதை வேதத்தில் பார்க்க முடியும். ஆகினால என் அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் இந்த 5 காரியங்களை மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை நீங்கள் சரியாய் பயன்படுத்துங்கள், சரியாய் பயன்படுத்துங்கள், கர்த்தருக்காய் பயன்படுத்துங்கள். 2வது, கடினமாய் உழைக்க கற்றுக்கொள். கர்த்தர் கொடுக்கிறத வச்சு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதை டெவலப் பண்றதுக்கு நீங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்னும் அதிகமாக நீங்க ஒர்க் பண்ணுங்க. 3வதாக நாம் பார்த்தோம், அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை எங்க வைக்கிறார், எந்த ஸ்தானத்துல வைக்கிறார், இல்ல எந்த பொறுப்புல வைக்கிறார், அதுல நிலைச்சிருங்க. அதுல என்ன லாபமோ நஷ்டமோ அதுல நிலைத்திருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்ல அடுத்ததாக 4வதாக, அநேக தங்கள் பெருமையினால இழந்து போகிறார்கள். லூசிபருக்கு ஏற்பட்ட பெருமை, நான் ஏன் ஆண்டவருடைய ஸ்தானத்துக்கு போகக்கூடாது, ஆண்டவருடைய சிங்காசனம் ஏன் உட்காரக்கூடாது என்று அவன் பெருமை கொண்டானே.
அந்த பெருமை அவனை பூமிக்கு தள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையாலே, அதனால் பெருமை நான் எழுந்து போக வேண்டாம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐந்தாவதாக, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருபோதும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பேனாவை ஆண்டு கொடுத்தா கூட அதை தவறான தப்பு கையெழுத்து போறதுக்கு தயவு செய்து என்ன செய்யாதீங்க, பயன்படுத்த ஆண்டுக்கு விரோதமான காரியம் கையெழுத்து போட ஒருபொழுதும் பயன்படுத்தாதீங்க. அதனால தவறுதலாய் பயன்படுத்தாதீர்கள். தேவன் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கிருபை நேர நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஒருவரையும் ஆண்டவரே மக்கள் சோத்திரம்பா வெட்கப்பட்டு போகாமல் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரை இழந்து போனதையெல்லாம் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இதை இழந்து விட்டேன், இதனாலே இழந்து விட்டேன், இதனால இதை இழந்து விட்டேன் என்று எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஏன் இழந்து போகிறோம், ஏன் இழந்து போகிறோம் என்பதை குறித்து சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, யார் யார் இந்த காரியங்களால் இழந்து போனார்களோ அவருடைய குறைவுகளை மன்னிப்பீராக, குற்றங்களை மன்னிப்பீராக, மீறல்களை மன்னிப்பீராக. இழந்து போனதை அவர் திரும்ப பெறும்படியாய் தேவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு என்கிற நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.